ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைரக்டர் மகிழ் திருமேனி அவர்கள் வலைபேச்சில் இருக்க அந்த 3 பேரை செம்மையா கிழிச்சு எடுத்திருக்காரு இன்டர்வியூல. எனக்கும் அஜித் சாருக்கும் சண்டை அப்படின்னு அந்த 3 பேர் சொன்னாங்க. அதை மட்டும் நான் நிரூபிச்சுட்டா நான் சினிமாவை விட்டே போறேன்னு ஓப்பன் சேலஞ்சு கொடுத்திருக்காரு மகிழ் திருமேனி அவர்கள். அப்படி ஒரு முழுசா என்ன சொன்னார்னா, இப்ப ரீசெண்டா சில யூடியூப் சேனல்ல அவதூறான பேச்சுக்கள் போயிட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம விடாமுயற்சி படத்துக்காக நான் அஜர்பைஜான்ல பேட்ச் ஒர்க் போனா சொன்னாங்க அந்த 3 பேரு. நான் விடாமுயற்சி படத்தோட பேட்ச் ஒர்க்குக்காக அஜர்பைஜான் போனா அப்படின்னு சொன்னாங்க. பட் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிமே நான் பேட்ச் ஒர்க் பண்ணதே இல்லை. இப்போ வரைக்கும் என்னோட கரியர்ல நான் பேட்ச் ஒர்க் பண்ணதே இல்லை, பண்ணவும் மாட்டேன். ஆனா அந்த யூடியூப் சேனல்ஸ்ல எனக்கும் அஜித் சாருக்கும் மிகப்பெரிய சண்டை, இதனாலதான் படம் டிலே ஆனிச்சு அப்படின்னு என்ன பத்தியும் அஜித் சாரை பத்தியும் அவதூறா பேசினாங்க. இப்ப சொல்றேன், நான் ஒரு ஓப்பன் சேலஞ்ச் வைக்கிறேன், அதை மட்டும் நீங்க நிரூபிச்சுட்டா நான் சினிமாவை விட்டே போறேன் அப்படின்னு சரியான பதிலடி கொடுத்துருக்காங்க அந்த யூடியூப் சேனலுக்கு. அந்த யூடியூப் சேனல் ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும், வலைபேச்சில தான் இந்த மாதிரி டாக்க கொடுத்துட்டு இருந்தாங்க. இது மட்டும் இல்லாம விடாமுயற்சி படம் டிலே ஆனதுக்கு அஜித் சார் தான் காரணம், படத்தை அப்படியே போட்டுட்டு டூரு ட்ரிப்பு அண்ட் ரேஸுக்குன்னு போயிடுறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம விடாமுயற்சி படத்துல இருந்து மகிழ் திரும்பியும் விலகிட்டாரு, விடாமுயற்சி படம் ரிலீஸே ஆகாது, லைக்கா சைட்ல இருந்து அதை கைவிட்டுட்டாங்க இப்படின்னு ஏகப்பட்ட அவதூறான செய்திகளை அவங்க தான் போட்டுட்டு இருந்தாங்க. இப்ப மகிழ் திருமேனி அவங்கள போட்டு இன்டர்வியூல கிழிச்சிட்டாரு. அண்ட் ஆல்சோ இது மட்டும் இல்லாம மகிழ் திருமேனி அவர்கள் அஜித் சாரை இந்த படத்துல ரொம்பவே வித்தியாசமா பாப்பீங்க, 2.5 மணி நேரம் இந்த படம் ரொம்பவே என்கேஜிங்கா இருக்கும் அப்படின்னு இந்த படத்து மேல செம கான்பிடன்ட்ல சொல்லியிருக்காரு மகிழ் திருமேனி அவர்கள். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மகிழ் திருமேனி சொன்ன ஓப்பன் சேலஞ்சை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கான்ஃபரன்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.